இந்த கதை ஒரு புத்திசாலியான யானையை பற்றியது. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு மரகத காட்டில் ஞானி என்ற வயது முதிர்ந்த யானை வாழ்ந்து வந்தது. தேய்ந்து போன அவனது தந்தங்கள் தாழ்ந்திருந்தன. அவனது கருணை மிகுந்த கண்கள் துயரத்தால் மூடப்பட்டிருந்தன. செம்பு பூச்சியின் நிறத்தில் இருந்த ரோமங்களை கொண்ட சிறிய குரங்கு சிம்பு மிகவும் கவலையுடன் கிளையிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தான். பருவங்கள் மாறி வருவதை பார்த்து வந்த ஞானி கவலையுடன் நின்றிருந்தார். ஞானி இவ்வளவு சோகத்தில் இருப்பதை காண்பது சிம்புவை மிகவும் கவலைப்படுத்தியது. ஞானி, யானையாரே, ஏன் இவ்வளவு கவலையுடன் இருக்கின்றீர்கள்? ஞானி பெருமூச்சு விட்டான். சிறுவன் சிம்புவே. அவனது குரல் துக்கத்தால் கனத்திருந்தது. இந்த வருடம் மழை நம்மை கைவிட்டு விட்டது. பெரிய ஓடைகளாக இருந்தவை எல்லாம் தற்போது சிறிய நீரோடைகளாக மாறிவிட்டன. மரங்களே கூட வறட்சியால் வாடி போய் உள்ளன. இவைகள்தான் என் கவலைகளுக்கு காரணம். சிம்புவுக்கும் ஞானி யானையின் கவலை நியாயமானதாக தோன்றியது. திடீரென்று அவன் முகம் பிரகாசமானது. அவனது தாத்தா சொல்லிய ஒரு ரகசியத்தை அவன் அறிந்திருந்தான். மிக கடுமையான கோடை காலங்களிலும் கூட ஓடும் ஒரு மறைக்கப்பட்ட ஊற்றுதான் அது. ஆனால் அது அமைந்திருக்கும் இடம் மிகவும் ஆபத்தான இடமாகும். அந்த ஊற்று பாம்புகளால் பாதுகாக்கப்பட்டது. அது பாறைகளின் உச்சியில் இருந்தது. இதை பற்றி ஞானியிடம் கூறினார். இருவரும் நீரூற்றை தேடி புறப்பட்டனர். நீரூற்று இருந்த அந்த மலை அடிவாரத்தை அடைந்தனர். அந்த நீரூற்று மலையின் உச்சியில் இருந்தது. ஞானி கீழே காத்திருக்க சிம்பு பாறை வழியாக மலையில் ஏற ஆரம்பித்தான். அந்த பாறையின் சரிவில் மேல் ஏறுவது மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. எதற்கும் அஞ்சாத சிம்பு குற்றால பாறைகள் போன்றவற்றில் தாவி தாவி ஏறினான். ஞானியின் கவலை மேலும் அவனை தேடச் செய்தது. இறுதியாக மிகுந்த முயற்சிக்கு பின் மறைக்கப்பட்ட ஊற்றை அவன் அடைந்தான். பாறைகளின் நடுவே பளிங்கு போன்ற தெளிவான நீர். தான் கண்டுபிடித்த நீர் ஊற்றை ஞானியிடமும் அனைத்து விலங்குகளிடமும் கூறினான். எவ்வாறு இந்த நீர் ஊற்றில் உள்ள நீரை கீழே அனைத்து விலங்குகளுக்கும் பயன்படுமாறு எடுத்து செல்லுவது என்று அனைவரும் திட்டமிட்டனர். அதன்படி பாறைகளை உடைத்து நீர் செல்ல நீரோடை அமைத்து நீரை கீழே எடுத்து செல்லுவது என்று முடிவு செய்தனர். அதன்படி அனைத்து விலங்குகளும் பாறையை உடைத்து நீரோடை ஏற்படுத்தினர். அந்த நீரோடையின் வழியாக நீர் கீழே வந்தது. அங்கே குளத்தில் பெருகியது. நீரை வைத்து உணவுக்கு தேவையானவற்றை பயிரிட்டனர் விலங்குகள். அனைத்து விலங்குகளும் நீரை பருகி மகிழ்ந்தது. அந்த காட்டையே மகிழ்ச்சிமயமாக மாற்றியது.